வணக்கம். அருள்மிகு நாகபராசக்தி அம்மன் பக்தர்களுக்கும் கோட்டை கருப்பண்ணசாமி பக்தர்களுக்கும் ஒரு முக்கியமான தகவலுக்காக தான் இந்த வீடியோ. என்ன அப்படின்னா, சாமி என்ன உங்கள் ஊர் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நம்மளுடைய ஊர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டியானி, திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கூத்தாநல்லூர் தாலுக்கா ஊட்டியானிங்கிற கிராமத்தில் தான் நம்மளுடைய கோயில் அமையப்பட்டிருக்கு. இந்த ஊருடைய விளக்கம் என்னங்கிறத நான் முதல்ல சொல்கிறேன். இந்த ஊருடைய வரலாறு என்னங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு ஊர் இருந்துச்சுனாலும் அது எல்லாமே காரண பெயரோட தான் அமைஞ்சிருக்கும். நம்மளுடைய ஊரும் காரண பெயரோட தான் அமைஞ்சிருக்கு. அப்படி என்ன இந்த ஊட்டியானிக்கான காரணம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் கோவில் இருக்கக்கூடிய இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த ஊருக்கு பேர் தான் ஊட்டியானி, திரு ஊட்டியானி அப்படின்னு அழைக்கக்கூடிய ஊட்டியானிங்கிற கிராமம். இங்கு இருக்கக்கூடியதுல 2 சிவாலயங்கள் உண்டு. ஒன்று இங்கு இருக்கக்கூடிய ஐராவதீஸ்வரர் அகிலாண்டீஸ்வரி அம்மன், இரண்டாவது இங்கு இருக்கக்கூடிய கூத்தாண்டீஸ்வரர் நாகவல்லி அமிர்த சமேதமாக இருக்கக்கூடிய அம்பிகை. இந்த இடத்துல ரெண்டுமே ஒரே நேர்கோட்டில் அமையப்பட்ட ஆலயங்கள் தான். இங்கு நெல்லி தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம் என 2 தீர்த்தங்கள் இந்த கோயிலில் இருக்கு. இந்த கோயிலுடைய மிகப்பெரிய சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் அகிலாண்டீஸ்வரர் என்று அழைக்கக்கூடிய நாகநாத சுவாமியுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் முழு வடிவமாக மனித வடிவம் உடையவராகவும், அவருக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்கம் சுயம்பு ரேகை உடைய லிங்கமாகவும் இந்த இடத்துல அமையப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊருடைய வரலாறு அதை தான் சொல்ல வந்து இந்த கோயில்களில் உள்ள சொல்லிட்டு வரலாறு சொல்கிறதுக்காக இருந்து இப்போ வரலாறையும் சொல்லிட்டு கேளுங்க. ஒரு காலத்தில் அதாவது இந்த ஊருக்கு அருகாமையில் திருநாட்டியத்தான்குடி அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. அந்த திருநாட்டியத்தான்குடியில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கு இருக்கக்கூடிய திருநாட்டியத்தான்குடி அங்குதான் சிவபெருமானே நேரடியாக நெல் தானியத்தை நடவு நட்டதாக ஐதீகம். இப்போவும் நடுவு திருவிழா அந்த ஊரில் பிரம்மாண்டமான முறையில் இங்கே கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஒரு அற்புதமான இந்த ஊரில் அற்புதமான திருவிழா நடக்கக்கூடிய இந்த ஊரில் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் ஒரு பிரளயம் ஏற்பட்டு ஒரு உணவு தட்டுப்பாடு ஏற்படுது. அந்த உணவு தட்டுப்பாடு ஏற்படும்போது உணவுக்கு நிறைய புத்தர்கள் மனிதர்கள் கஷ்டப்படுறாங்க. அப்படி கஷ்டப்படக்கூடிய அந்த சூழ்நிலையில் சிவபெருமான் என்ன பண்ணுறாருன்னா, இங்கே இருக்கக்கூடிய திருநாட்டியத்தான்குடியில் நடவு நட்டு இங்கே இருக்கக்கூடிய ஊட்டியானி அப்படிங்கிற ஒரு இடத்துல களம் அமைத்து இங்கே இருக்கக்கூடிய இடத்துல சிவபெருமான் ஐராவதம் இந்திரனுடைய யானை ஐராவதத்தை அழைச்சிட்டு அதை ஏற்பட்டு அந்த ஐராவதத்தால் நெல் அடிக்கிறாரு. நெல் அடித்து அதை அறுவடை செய்த நெல்லை இங்கு போர் போட்டு அதை அறுவடை செய்து நெல்லை நல்லா எப்படி சொல்லுவாங்க, உழவு செய்கிறது முக்கிய மாதிரி நெல் களஞ்சியத்தில் சேர்ப்பாங்க. அதாவது நெல்லெல்லாம் வச்சு அடிப்பாங்க சொல்லுவாங்க, யானை கட்டி போரடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி யானை கட்டி போரடித்த அற்புதமான ஊர் இந்த ஊர். இந்த ஊரில் அது மட்டும் இல்லை, அந்த நெல்லை ஊற வச்சு இடித்து அதை தானியமாக இருக்கக்கூடியது உணவாக சமைத்து உலகத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் உணவு அளித்ததாக ஒரு வரலாறு உண்டு. அதாவது ஒரு விதமான வரலாறுகள் உண்டு இந்த கோயிலுக்கு. அது மட்டுமா இந்த ஊருடைய சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த ஊருடைய சிறப்பாக இன்னும் ஒரு விஷயங்கள் சொல்லப்படுகிறது. அதாவது அருள்மிகு எப்படி சொல்லுவாங்க, அருள்மிகு அம்பிகை அந்த பராசக்தி தச்சன் நடத்தக்கூடிய யாகத்திற்கு தாயார் போகிறாங்க. தாயார் அந்த இடத்துக்கு போகும்பொழுது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தச்சன் அந்த தாயாரையும் தாயாருடைய கணவனையும் மதிக்கலை. அதாவது சிவபெருமானை மதிக்கலை. சிவபெருமான் முன்னாடி சொல்லியிருப்பார், நீ போகாத அந்த இடத்துக்கு அப்படின்னு. அதையும் மீறி வந்ததுனால அவங்க பிறந்த வீட்டுக்கும் போக முடியாமல் புது வீட்லையும் நோக்க முடியாமல் இந்த உயிர் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த அக்னி குண்டத்தில் அந்த உயிரை விட்டுருவாங்க. விட்டதுக்கு பிறகு அந்த அக்னி பகவான் கொண்டு போய் அந்த தாயாருடைய தேகத்தை கொண்டு போய் சிவபெருமான் போகும்போது சிவபெருமான் குதிரை தாண்டவம் ஆடி அந்த சபத்தை, அதாவது அந்த தாயுடைய சபத்தை தூக்கிட்டு அண்ட பிரம்மாண்டங்கள் முழுவதும் நடக்கும் பொழுது இயற்கை சீற்றங்கள்லேருந்து பல விதமானது இருக்கும்போது சகாதி முனிவர்களும் தேவாதி தேவர்களும் போய் மகாவிஷ்ணுவிடம் முறையிடுவாங்க. மகாவிஷ்ணு இந்த மாதிரி உங்களுடைய மைத்தனர் இந்த மாதிரி அம்பாளுடைய சபத்தை எடுத்துட்டு அவருடைய குலதானம் வர அது உலகத்திற்கும் பேர் அதுக்கு ஏதாவது வழிகாட்டணும் அப்படின்னு சொல்லும்போது சுதர்சன சக்கரத்தை ஏவி மகாவிஷ்ணு தாயாருடைய உடலை பாகமாக்கிடுவார், துண்டாக்கிடுவார். அதுதான் நம்மளுடைய பரதகண்டத்தில் விளக்கக்கூடிய ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு சக்தி பீடங்களாக 68 துண்டுகளாக 68 சக்தி பீடங்களாக விளங்குது. அந்த 68 சக்தி பீடங்களை தவிர்த்து அம்பாளுடைய ஆபரணங்கள் விளங்குது இடங்கள் ஒவ்வொன்றுக்கு. அம்மாவுடைய மூக்குத்தி விளங்குது, அம்பாளுடைய தண்டை விளங்குது, அம்பாளுடைய கிரீடம் விளங்குது அப்படின்னு ஒவ்வொரு இடங்களுக்கு. அதில் குறிப்பிட்டு சொல்ல போகணும்னா அம்பாளுடைய ஒட்டி ஆணி, அதாவது ஒட்டி ஆணி தான் சொல்லுவாங்க, ஒட்டி யானம் கிடையாது, ஒட்டி ஆணி. அந்த ஒட்டி யானி விழுந்த இடம் தான் இந்த ஊர். அதனால தான் இந்த ஊருக்கு ஊட்டி யானி என்னும் பேர் உண்டு. அம்பாளுக்கு ஒட்டியானமாக இருக்கக்கூடியது சர்பம், அதனால இந்த ஊருக்கு சர்பகிரி. 3 விதமான பேர்களுடைய நம் அற்புதமான ஊர் தான் இந்த திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஊட்டியானி கிராமம். இங்கே இருக்கக்கூடிய பல பேருக்கும் இந்த ஊட்டியானியை பற்றியோ அல்லது இங்கே இருக்கக்கூடிய சிவாலயங்களை பற்றியோ இந்த ஊட்டியானியுடைய வரலாறுகளை பற்றியோ முழுமையாக தெரிந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய
பட்சத்தில் அது சின்ன ஊராக மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் நம்ம ஊரை சுற்றி எத்தனையோ அற்புதங்களும் புராண கதைகளும் நம்மளை சுற்றிக்கிட்டு இருக்குங்கிறத நம்ம மறந்துடுறோம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன மாரி நிறைய பேர் இங்கே சுற்றி இருப்பாங்க. ஊட்டி அணினா அப்படியா, ஊட்டி அணியா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் இந்த ஊட்டி அணியுடைய மகத்துவத்தை தெரிஞ்சுக்கணும், ஊட்டி அணியுடைய ஊருடைய வரலாறு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ நான் கொடுக்குறேன். நிச்சயமாக ஊட்டி அணியுடைய அர்த்தம் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதனால் ஊட்டி அணின்னு அழைக்கிறாங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. இந்த ஊட்டி அணிக்கு இன்னும் பல சிறப்புகள் உண்டு. இங்கே இருக்கக்கூடிய நாகபராசக்தி அம்மனுக்கும் சரி, இங்கே இருக்கக்கூடிய கருப்பண்ண சுவாமிகளுக்கும் சரி, இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கும் சரி, எண்ணற்ற அற்புதங்களை செய்யக்கூடிய சக்திகள் உண்டு. என்னுடைய பக்தர்களுக்காக இந்த பதிவு. வாழ்க்கை வளமுடன். எல்லா பக்தர்களும் இன்புற வாழ என்னாலும் அன்னை நாகபராசக்தி அம்மனை மனமாற வேண்டி பணித்துக் கொள்கிறேன். வாழ்க்கை வளமுடன்.